இன்னொரு பெரிய கூத்து, வாரிசுன்னு வச்சுருக்காங்க பேரன். அப்புறம் ஒரு சில பிரபலமான நடிகர்லாம் பார்த்திங்கன்னா மகள்னு வச்சுருக்காங்க, மகன் வச்சுருக்காங்க. பக்கா தான். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ போய் ஒரு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லையும் பேசிக்கிட்டு இருக்கலாமா? நம்ம குஸ்தி நடிகர்கிட்ட கேளுங்க, ஒருத்தர் இருக்கார், அழகாக சொல்வார். சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, அவரை ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு ரோமத்தை கூட அவர்கிட்ட எடுக்க முடியுதா? ஆதாரபூர்வமாக சொல்கிறார்ல. இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக நேசிக்க பாருங்கள். அதான் தமிழர் பண்பாடு. எதிரி வெளியில் கிடையாதுங்க, கட்சிக்குள்ளே இருக்கிறீங்க, இன்னும் இருக்கிறீங்க. என்னென்ன செய்ய போகிறீங்களோ விசுவாசின்னு சொல்லி பக்கத்தில் யாரையும் வச்சுருக்காதீங்க, விஷம் வச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விசுவாசின்னு சொல்லி பெற்றவங்களே கொண்டுருவேன்னு சொல்கிறாங்க ஒரு கட்சியில். அப்படி இருக்குது நாடு போய்கிட்டு இருக்குது, மாநிலம் போய்கிட்டு இருக்குது. அரசியலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் இப்படி பேசுகிறாங்க. முதலமைச்சர் ஆகணும், எல்லோரும் முதலமைச்சர் ஆகிருங்க. 5-6 பேர் இருக்கட்டும் முதலமைச்சர். என்னப்போ மக்கள் வரிப்படம் தானே போகுது. ஊழல்வாதிகளெல்லாம் முதல்ல உள்ளே அடைக்கணும். நீதிமன்றமே அனைத்து ஊழல்வாதிகளையும் சிறையில் அடைக்க வேண்டும், திகாரில் அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்.